நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ரத்தன் டாடா அப்படிங்கிற பேரை ஒரு தடவையாவது கேள்விப்பட்டிருப்போம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா 1937 சூரத்தில் தான் பிறந்தார். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கட்டிடத்தில் படிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அதோட இவரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இவருக்கு 10 வயசு இருக்கும்போதே டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அவங்க பாட்டி தான் வளர்த்துருக்காங்க. சரின்னு ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்காக யூஎஸ் போகிறாரு. ஆனால் அவங்க பாட்டி இறக்க போகிற சமயத்தில் இங்கே இருக்கிற நம்மளோட கம்பெனியே லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு, நீ வந்து இதை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம டாடா கம்பெனியை வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஃபோர்க்கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் அவங்க இவர்கிட்ட உங்களுக்கெல்லாம் காரை பற்றி என்ன தெரியும், இந்தியன் கார் கம்பெனியை பார்த்தா சிரிப்பாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க. இப்போவே உன்னோட கம்பெனியை கொடுத்தா உனக்கு தான் நல்லது, இல்லைனா திரும்பி நாங்கள் வாங்கும்போது இதை விட கம்மியாக தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. இவர் கஷ்டத்துலேருந்து அந்த நேரத்துலையும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் இவர் டாடா ஏஸ், டாடா இண்டிகா அப்படிங்கிற காரை மேனுஃபேக்சர் பண்ணி அறிமுகப்படுத்துறாரு. இந்தியாவில் இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு சேல் ஆயிருக்கு. இப்படி இவர் அவமானப்பட்டதோட பலனா அன்னைக்கு இவரை பார்த்து சிரிச்ச ஃபோர்ட் கம்பெனியோட ஜாக்வார், லேண்ட் ரோவர் அப்படிங்கிற 2 கம்பெனியும் இப்போ இவர் தான் வாங்கியிருக்காரு.